ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமான் சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 726வது நாமாவளியாக ஓம் ரத்னார்ச்சிஷே நமாகம். முருகப்பெருமான் இந்த நாமாவளி ரத்னம் போன்ற காந்தி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. நமக்கு ரத்னம் அப்படின்னா என்னன்ற தெரியும். அதாவது விலை உயர்ந்த சிறந்த வஸ்துக்கெல்லாம் ரத்னம்னு நம்ம பேர் வைப்போம். அப்போ ரத்னம்ன்றது உயர்ந்த சக்தியாக உயர் பொருளாக இருக்கக்கூடியது. அது மணி, அதாவது ஒளி வீசக்கூடிய சக்தியாகலாம் இருக்கும். அதனால தான் ரத்னங்கள், நவரத்னங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல அர்ச்சிஷ் அப்படின்னா தீ ஜுவாலை, நெருப்பிலிருந்து எழும் ஒளிக்கதிர் இறைவன். அவர் நெருப்பு பிழம்பில் இருந்தால் வெளிப்பட்டார். அப்போ ஏற்பட்ட அந்த ஒளி பிழம்பு, அந்த ஒளிக்கதிர் குமரேசன். காலை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவா அப்படின்வார். அப்போ இறைவன் எப்படி வெளிப்படுறார்னா அந்த நெருப்பு ஜோதி பிழம்பாக வெளிப்படுறார். பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு குமார பரமேஸ்வரன். அதனால தான் அபிராம்பற்று அம்பாலை பார்த்து வர்ணிக்கும் பொழுது மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே அப்படின்வார். அப்போ இறைவன் எப்போ ஏற்பட்டவராக இருக்கார்னா நெருப்பு பிழம்பு. அப்போ ஏற்பட்ட அந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதுக்கெல்லாம் நவரத்னங்கள்னு பேர். அப்போ நவரத்னங்களால் அர்ச்சனை பண்ணும்பொழுதும் சந்தோஷப்படுவார். நவரத்னங்கள் எல்லாம் அவர் சூடி இருக்கார். நவரத்னமாகவே அவர் இருக்கார். அந்த நவரத்னங்களில் எப்படி அந்த ஒரு வெளிச்சம் வெளிப்படுதோ அந்த வெளிப்படக்கூடிய வஸ்துவாகவே இருக்கார் அப்படின்னு அர்த்தங்களை எல்லாம் கொடுக்கும். அதனால்தான் அருணா சுவாமிகள் ஆரம்பிக்கும் போது முத்தூவில் ஆரம்பிக்கிறார். நவரத்னங்களில் முத்து விசேஷம் என்னன்னா அந்த முத்துக்கு மட்டும்தான் இயற்கையாகவே பிரகாசிக்கக்கூடிய தன்மை. மற்ற ரத்னங்களெல்லாம் ஒன்று எடுத்து அதை தூய்மைப்படுத்தணும், அதை பட்டை தீட்டணும் அப்படின்னா பண்ணும்பொழுது தான் அது ஒளி வெளிப்படும். ஆனால் முத்து இயற்கையாகவே வெளிப்படக்கூடியது. அப்போ அந்த இறைவனை நவரத்னங்களாலெல்லாம் வர்ணிக்கிறா, அர்ச்சனை பண்ணுறா. அப்போ இந்த இடத்துல என்னென்னா அவர் நெருப்பு பிழம்பாக ஒளி கதிராக இருக்கார். அப்போ இறைவன் அந்த ரத்னம் போன்று காந்தி உடையவர். அவர்கிட்டேருந்து அவ்வளோ பிரகாசம் இயல்பாகவே வெளிப்படும்னு அர்த்தம். அந்த சுவாவத்தோடு இருக்கார். அதனால்தான் அடியார்களெல்லாம் இறைவனை வணங்கும் பொழுது தங்கமாக பாவிக்கிறது, கண் மணியாக பாவிக்கிறது. அம்மன் சுவாமிகள் தங்க ஆனந்த களிப்பு அப்படின்னு இறைவனை பார்த்து பாடுறார். அவர் எப்பேற்பட்டவராக இருக்கார் அப்படின்னா சுயமான தங்கமே தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம்ன்றார். அந்த தங்கம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா அந்தரர் வேண்டொரு தங்கம் ஈரிலரு சிகரகிரி நின்றெழு தங்கம் சுந்தரமாய் சுடர் தங்கம் உமை துங்க மலர்கரந்தங்கொரு தங்கம் வேதத்திலே உள்ள தங்கம் சுத்த வித்தை சொல் ஆகம நித்திய தங்கம் நாதத்தின் மேலுள்ள தங்கம் அந்த நாதங் கடந்த பின் நாமடை தங்கம் அப்படின்னு அழகாக வர்ணித்து பாடுவார். இந்த குமார பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்னா ரத்னம் போன்று காந்தி உடையவராக இருக்கார் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய நாமாவளி. ஓம் ரத்னார்ச்சிஷே நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.